ஜனநாயகன் படத்தில் பாப்பாப்பட்டி கிராம உள்ளாட்சி தேர்தல் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக கூறி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் உரிய பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதன் பின்னணி என்ன? ஜனநாயகன் படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த காட்சிக்கு எதிராகத்தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நடக்காத ஒன்றை மிகைப்படுத்தி பாப்பாப்பட்டி கிராமத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக கூறப்படும் காட்சிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்படுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படத்தை சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பே வெளியிட படக்குழு முயற்சி செய்தது. படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் இழுபறி நீடித்தது. ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டதும் தணிக்கை சான்று வழங்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த 23ஆம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆனது ஜனநாயகன் திரைப்படம். முன்னதாக இணையதளத்தில் ஜனநாயகன் படம் கசிந்ததும் அதில் மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி குறித்து தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் மறு தணிக்கைக்கு பின்னர் சர்ச்சை காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி பாப்பாப்பட்டியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஜனநாயகன் படத்தில் பாப்பாப்பட்டியை மையமாக வைத்து நடந்த தேர்தல் புறக்கணிப்பு காட்சி இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. அதில் தேர்தல் புறக்கணிப்பிற்கான உண்மையான காரணத்தையும் தவிர்த்துவிட்டு பட்டியல் சமூக மக்களை பிற சமூகத்தினர் துன்புறுத்துவதாக காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் படத்தில் வன்முறையை தூண்டும் விதமாக ஓட்டு போட்டால் கையை வெட்டுவேன், காலை வெட்டுவேன் என்பது போன்ற காட்சிகள் உள்ளதாகவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார். முன்பு பாப்பாப்பட்டியில் பட்டியல் சமூக மக்கள் குறைவாக இருந்ததால் உள்ளாட்சி தேர்தலில் அந்த ஊராட்சியை அவர்களுக்கு ஒதுக்கியதற்கு எதிராக போராட்டம் நடைபெற்றதாக சுட்டிக்காட்டப்பட்டது. பின்னர் பட்டியல் சமூகத்தினரே ஊராட்சி தலைவராக இருந்து வருவதாகவும் மனுதாரர் தெரிவித்தார். ஆனால் உண்மைக்கு புறம்பாக பஞ்சாயத்து தேர்தலில் வாக்களிப்பதை தடுப்பது போன்றும் வாக்களிக்க முயற்சிக்கும் நபர்களின் கைகள் துண்டிக்கப்படுவது போன்றும் கொடூரமான காட்சிகள் ஜனநாயகன் படத்தில் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது பாப்பாப்பட்டி கிராமத்தையும் அங்கு குடியிருக்கும் மக்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளதாக வாதிடப்பட்டது. எனவே ஜனநாயகன் திரைப்படத்தில் பாப்பாப்பட்டி கிராம ஊராட்சி தேர்தல் குறித்து தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ள காட்சிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்ட தணிக்கை சான்றிதழை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிடுகையில் ஜனநாயகன் திரைப்படத்தில் பாப்பம்பட்டி என்றுதான் உள்ளது என்றும் குறிப்பிட்டார். அதில் மனுதாரர் கூறும் பாப்பாப்பட்டி கிராமத்தை பற்றி கூறவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் ஜனநாயகன் படம் திரைக்கு வருவதற்கு முன்பே சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியானதை பார்த்து மனு தாக்கல் செய்ததாக கூறியது குற்றம் என்றும் வாதிடப்பட்டது. எனவே மனுதாரரின் மனுவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஏற்கனவே ஜனநாயகன் படத்திற்கு மத்திய தணிக்கை வாரியத்தின் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் திரைக்கு வருவதற்கு முன்பே இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியான படத்தை பார்ப்பது குற்றமில்லையா என்றும் வினவினர். தொடர்ந்து சர்ச்சைக்குரிய காட்சிகள் தொடர்பாக சென்னையில் உள்ள மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் மண்டல அலுவலர், பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் வினோத் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு விசாரணையை வருகிற ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். ஜனநாயகன் படம் நீண்ட இழுபறிக்கு பிறகு வெள்ளித்திரையில் வெளியாகியிருக்கும் நிலையில் அந்த படத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்ட சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.